அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். ஒரு நேயர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. ரொம்ப பொதுவான கேள்வி, ஆனால் ரொம்ப உணர்வுபூர்வமான கேள்வி. சார், என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. நேற்று என் கனவுல எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏதாவது அவங்களுக்கு குறை இருக்குதா? இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே தான் நிறைய பயம் சார்ந்த, குழப்பங்கள் சார்ந்த அந்த விளக்கங்கள் இங்கே சமூகத்தில் நிறைய விதைக்கப்படுது. நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, இறந்த நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் கனவில் தோன்றி உணவு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர்கள் சாந்தி அடையவில்லை, இல்லை ஒரு கெட்ட ஆத்மாவாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்துகிட்ருக்குது, சம்திங் இஸ் ராங். அவங்களுக்கு இந்த மாதிரி இறந்தவங்கலாம் நம்ம கனவுல வரவே கூடாது, அதுவும் குறிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே வரவே கூடாது, இப்படியெல்லாம் நிறைய நம்பிக்கைகள் இருக்கின்றன. இது என்ன பண்ணணும்னா, அவங்களுக்குள்ள குழப்பத்தையும் சந்தேகத்தையும், சில சமயங்களில் அது உங்களுக்கு ஒரு பயத்தையும் தோற்றுவித்துரும் உங்கள் மனசில். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான ஒரு உயர் பரிமாண ஞானத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுடைய குழப்பத்தை விலக்கி ஒரு தெளிவை கொடுப்பதற்கு அது உதவி செய்யும். ஃபஸ்ட்டு இறந்த அன்புக்குரியவர்கள் உங்கள் கனவில் தோன்றி எனக்கு உணவு வேணும்னு கேட்குறாங்கன்னா, இதை ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அவர்களுடைய எமோஷனல் ஸ்டேட் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த கனவினுடைய குறியீடுகளை நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு பொதுவான 3 காரணங்களை என்னால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்ல முடியும். முதல் காரணம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு இறக்கும்போது நிறைய பந்த பாசங்களோடு, நிறைவேறாத ஏக்கங்களோடு, ஆசைகளோடு அப்படி தான் இறக்குறாங்க, கனவுகளோடு இறந்து போய்ட்றாங்க. இந்த பந்த பாசங்கள், ஏக்கங்கள் என்ன பண்ணுன்னா, இறந்ததுக்கு பிறகு ஒரு ஒளி உடலாக இருப்பாங்க. அவர்களுடைய அலைவரிசையை பூமிக்கு ரொம்ப அருகிலேயே வச்சுருக்கும். அவர்களை முழுமையாக சாந்தி அடைவதற்கு விடாது. இப்போது இதில் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர்களுக்கு ஒரு துன்பம் இல்லை. இது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸிங். இப்போது நீங்கள் சேத்தில் நடந்துட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க, உடனடியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதில்ல. ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வெளியில் காலெல்லாம் நல்லா கழுவிட்டு, காலை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தானே வர்றீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இது சொன்னேன். இப்போது அவர்கள் ஒரு ஒளி உடலாக இருக்கிறதுனால, மனுஷனாக அவர்கள் உருவாக்கின எல்லா பந்த பாசங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒளி உடலுக்குள்ளே நம்ம மனுஷனாக வாழும்போதே ஒரு சக்தி பதிவுகளாக உள்ளுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். இப்போ இறந்ததுக்கு பிறகு அது தெரியும், அதை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையாங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னா, சில சமயத்தில் உங்கள் ஆன்மாவோ உங்களோட இறை வழிகாட்டுதலோ அவங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலையை இந்த மாதிரி கனவில் காட்டுவதும் உண்டு. இது சாத்தியங்களில் ஒன்று. அப்போது இந்த கோணத்திலிருந்து பார்க்கணும்னா, ஒருத்தர் உணவு கேட்டார்னா அது ஒரு குறியீடாக தான் பார்க்கணுமோ இல்லையே, அதை அப்படியே எடுத்துக்கூடாது. உணவு இங்கே அப்படிங்கிறது நிறைவுன்னு அர்த்தம். அப்போது அவர்கள் இன்னும் சாந்தி அடையாமல் இருக்கிறார்கள், இந்த பந்த பாசத்தை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அது அர்த்தமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரு கட்டத்தில் அவர்கள் சாந்தி அடைந்து விடுவார்கள். அவங்களுக்கு இறை வழிகாட்டுதல் என்பது உண்டு. அவங்க விதி நிர்ணயத்திலே எந்த தெய்வத்தால் இந்த உதவி கிடைக்க வேண்டும் என்பதும் உண்டு. அதனால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த மாதிரி விஷயம் கனவு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தூய அன்போடு, காதலோடு, விசுவாசத்தோடு, தூய உள்நோக்கத்தோடு அவர்களுக்கு ஒரு உணவை படையுங்கள். இது என்னென்னா, இன்னும் நீ எங்களோட ஞாபகத்தில் தான் இருக்க, எங்களுடைய காதலும் அன்பும் எப்பவும் உனக்கு உண்டு, நீ எப்போதும் எங்களால் ஞாபகத்தில் வைக்கப்படுகிறாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெலபேத்திக் கனெக்ஷனை அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களோட ஹீலிங்க்கு அது ரொம்ப உதவி செய்யும். 2வது பாசிபிலிட்டி என்னன்னு சொன்னால், இந்த கனவு அப்படிங்கிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட வேண்டிய தொடர்பை ஞாபகப்படுத்துறதா இருக்கலாம். ஒரு உயர் பரிமாணத்திற்கும் பூமி பரிமாணத்திற்கும் உண்டான பாலம், அதுதான் இப்படி குறிப்பாக ஒரு குறியீடாக வருது. இப்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஆத்ம உடன்படிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அன்புக்குரியவர்களால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் அப்படின்னா, அவர்கள் இந்த மாதிரி கனவில் வருவது உண்டு. அது உங்களை பயமுறுத்துறதுக்காகவெல்லாம் எதுவும் இல்லை. இது நீ தனியால் கிடையாது, உனக்கு வழிகாட்டுதல் என்பது உண்டு, நான் இருக்கிறேன்ற மெசேஜ் சொல்கிறதுக்கு. அப்போது இந்த கனவுங்கிறது என்னென்னா, உயர் பரிமாணத்தில் இருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு கருவியாக இது செயல்படுகிறது. அப்போ அவங்க உணவு கேட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்டதை நீங்கள் உங்கள் விழிப்பு நிலையிலிருந்து செயல்படுத்துங்கள். உங்களுடைய உணவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான காதலோடு,
விசுவாசத்தோடு நீங்கள் அது தூய உள்நோக்கத்தோடு நீங்கள் அனுப்புங்க. சொல்லுங்கள் அவங்ககிட்ட, நீ உணவு கேட்ட, இப்போ நான் உனக்கு பிடித்த உணவுகளை படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இது என்ன ஆகும்னா, மறுபடியும் அடுத்து என்ன பண்ணோம்னா, நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கும். மறுபடியும் அவர்கள் வந்து உங்களை வேறு விதத்தில் கைட் பண்ணலாம். இல்லைன்னா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வேறு விதங்களில் உங்களுக்கு வரலாம். அப்போது அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அதை நீங்கள் செய்கிறீங்கும்போது உங்கள் 2 பேர்த்துக்கு உண்டான ஒரு க்ளோஸ்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. 3வது காரணம் என்ன அப்படின்னா, இது உங்களுடைய மனதின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். இப்போது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பாட்டில் வந்து அவங்க நல்லா சமைப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்தவங்கள அவங்க உபசரிக்காமல் விடவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ அவங்கள பற்றி நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக சாப்பிடும்போது, நல்ல ஒரு பலகாரமெல்லாம் பண்ணும்போது, இல்லைன்னா சாப்பாடு செய்யும்போது, இப்படியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களேன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆழ்மன பதிவுங்கிறது வந்து கனவாக பிரதிபலிக்கிறதும் உண்டு. ஏதோ அவங்க வந்து உணவு உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி. இந்த கட்டத்துலேயும் நீங்கள் செய்ய வேண்டியது அதே தான். அன்போடும் விசுவாசத்தோடும் தூய உள்ளத்தோடும் அந்த உணவை நீங்கள் படையுங்கள். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஹீலாகுது. நீங்களும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய அன்பை தெரிவிக்கிறீர்கள், அவங்களுக்கும் அது ஹீலிங்காக மாறுது. அப்போது இது எந்த காரணத்திற்காக வேண்டாலும் இருக்கலாம். அவர்கள் இன்னும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பந்த பாசத்தை அப்படிங்கிற குறியீடாக இருக்கலாம். இல்லை தொடர்பை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள், இல்லைன்னா உங்களுடைய மனதினுடைய எக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் தூய உள்நோக்கத்தோடு அந்த உணவை நீங்கள் படையுங்கள். சரி, இப்போ நம்ம படைக்கிறோமே, அதை அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த திடப்பொருளை அவர்கள் சாப்பிடுவதில்லை. எந்த திடப்பொருள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கு அருளியல் நிஜம்னு உண்டு. அப்போது அந்த அருளியல் நிஜத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கலைனாலும் பிரபஞ்சத்திலேருந்து நேரடியாகவே அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்க வந்து நம்மகிட்டேருந்து வந்து சாப்பாட்டில் எவ்வளோ கேலரி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அந்த எனர்ஜி அவங்க எடுக்கிறதில்ல. அந்த உணவின் அருளியல் நிஜத்திற்குண்டான சக்தியை மட்டும் கிரகித்துக் கொள்கிறார்கள் இதன் வழியே. அதனால் எந்த காரணமாக இருந்தாலும் அன்பு, விசுவாசம், தூய உள்நோக்கத்தோடு நீங்கள் அவர்களுக்கு படைப்பது நிச்சயம் அனைவருக்கும் நன்மை. இல்லை எனக்கு இந்த உணவு படைக்கிறதுல நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எது உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அதை நீங்கள் செய்யலாம். இந்த உணவை பிறருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம், நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போடலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க ரொம்ப குழந்தைகளாக இருக்காங்க, அவங்களால உழைச்சி சம்பாதிக்க முடியாதுன்னா அவங்களுக்கு தானம் செய்யுங்க. இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லைன்னா தாய் தந்தையர் வந்து தன் மகன் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருக்காங்க, வயசானவங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. மென்டலி சேலஞ்ச்டு, அவங்களுக்கு வந்து புத்தி கிடையாது, அவங்க பைத்தியமாக இருக்காங்க, தெருவில்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இல்லைன்னா கூட உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. எப்படியோ எது உங்களுடைய உண்மையான ஆர்வமோ உற்சாகமோ அதன் வழி நீங்கள் செல்லுங்கள். இல்லை ஒரு கோயிலுக்கு போய் நான் சேரிட்டி பண்ணுமா, பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எது ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள். செய்யும்போது தூய அன்பும் விசுவாசமும் உள்நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எதை செய்கிறீங்களோ அதுக்குண்டான பர்பஸ் அப்படிங்கிறது நிறைவேறுது. சரிங்களா? அதனால் வந்து இறந்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து உணவு கேட்குறாங்கன்னு சொன்னாலே சம்திங் இஸ் ராங், அது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு பயப்படுறதோ, குழம்புறதோ, தவிக்கிறதோ தேவையில்லை. குழப்பத்துக்குள்ளே போயிட வேண்டாம். அது எந்த காரணமாக இருந்தாலும் அன்போடும் விசுவாசத்தோடும் தூய உள்ளத்தோடும் அந்த உணவை படையுங்கள். இதுதான் நீங்கள் அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு அழகான, அதே சமயத்தில் அர்த்தமுள்ள பதிலாகும். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் லைஃப் சம்மந்தமான, வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி என்கிட்ட கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், என்னுடைய கருத்துக்களை வழிகாட்டுதலை கேட்கணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது அனைவரையும் சென்றடைய வேண்டும்னு எனக்குள்ள உளப்பூர்வமாக விருப்பம் ஏற்படுதுன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், அது உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். தானமாகவோ கட்டாயத்தின் பேரிலோ அல்ல, மாற்றத்திலிருந்து உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் தரலாம். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.